சனாதன தர்மம். மகாபாரதம். ஓ மன்னா, நான் இந்திரனிடம் ஒரு வரம் பெற்றிருக்கிறேன். நான் பூமியில் விழுந்தாலும் ஞானமுள்ளவர்கள் மற்றும் அறம் சார்ந்தவர்கள் மத்தியிலேயே விழுவேன். இங்கே கூடியிருக்கும் நீங்களும் அறிவும் அறமும் கொண்டவர்களே என்றான். அஷ்டகன் கேட்டான், நீர் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர். ஓ மன்னா, நான் கேட்கிறேன், நான் மகிழ்வதற்கும் சொர்க்கத்திலோ அந்தரத்திலோ ஏதாவது ஒரு பகுதி இருக்கிறதா? அப்படி ஏதாவது இருந்தால் நீர் விழுந்து கொண்டிருந்தாலும் முற்றிலும் விழமாட்டீர் என்றான். யயாதி கூறினான், ஓ மன்னா, பூமியில் காடுகளிலும் மலைகளிலும் எத்தனை மாடுகளும் குதிரைகளும் இருக்கின்றனவோ அப்படியே நீ மகிழ சொர்க்கத்திலும் நிறைய பகுதிகள் இருக்கின்றன. அஷ்டகன் கேட்டான், ஓ மன்னா, சொர்க்கத்தில் அப்படி நான் மகிழ்வதற்காக உலகங்கள் இருந்தால் எனது அறத்தகுதிகளின் கனிகளை கொண்டு அவை அனைத்தையும் நான் உமக்கே தந்தேன். எனவே நீர் விழுந்து கொண்டிருந்தாலும் முற்றிலுமாக விழமாட்டீர். சொர்க்கத்திலும் அந்தரத்திலும் என்னவெல்லாம் அப்படி எனக்காக இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் விரைவாக எடுத்துக்கொள்ளும். உமது துன்பம் விலகட்டும் என்றான். யயாதி கூறினான், பிரம்மத்தை அறிந்த பிராமணன் மட்டுமே இப்படி பரிசுகளை ஏற்கலாம். ஆனால் நம்மை போன்ற சத்திரியர்கள் ஏற்கக்கூடாது. ஓ ஏகாதிபதி, ஒருவன் பரிசுகளை எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி பிராமணர்களுக்கு நானே கொடுத்திருக்கிறேன். பிராமணன் அல்லாதவனோ அல்லது கல்விமானான ஒரு பிராமணனின் மனைவியோ பரிசுகளை ஏற்று கெடு புகழ் அடையாமல் இருக்கட்டும். நான் பூமியில் இருந்தபோது அறச்செயல்கள் செய்வதையே விரும்பினேன். இதுவரை நான் அப்படி ஒரு காரியத்தை செய்ததில்லை. நான் எப்படி ஒரு பரிசை ஏற்க முடியும் என்றான். அங்கு கூடியிருந்தவர்களில் பிரதர்த்தனன் என்பவன், ஓ அழகான வடிவம் கொண்டவரே, எனது பெயர் பிரதர்த்தனன். உம்மை கேட்கிறேன், நான் மகிழ்வதற்கும் சொர்க்கத்திலோ அந்தரத்திலோ ஏதாவது பகுதி இருக்கிறதா? நீர் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர். எனவே எனக்கு பதில் உரையும் என்றான்.